சொல்லலாமா? மைக்கில் சொல்லலாம். அது கார்ட்லெஸ் மைக் பேட்டி கொடுக்கும்போது சொல்லலாம். மைக்கில் தானே சொல்ல போகிறோம். கார்ட்லெஸ் மைக் இல்லை. அப்போ வேணும் இங்கே முன்னாடி வந்துடுவோம் சார். வேணா விடுங்க வேணா விடுப்பா. தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் குறிப்பாக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் தேர்வுக்குழு சார்பில் 2024-25 ஆண்டின் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் ஆகிய படிப்புகளுக்கான அரசு மருத்துவ இடங்கள், சுயநிதி மருத்துவ கல்லூரிகளில் உள்ள அரசு மருத்துவ இடங்கள், சுயநிதி மருத்துவ கல்லூரிகளில் உள்ள நிர்வாக மருத்துவ இடங்களில் சேர்வதற்குரிய விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலம் 31/7/2024 முதல் வரவேற்கப்பட்டு 9/8/2024 வரை விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரை வந்திருக்கிற விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 43,063 விண்ணப்பங்கள் 43,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2,721 விண்ணப்பங்கள் அதிகமாகும். இதில் 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள்ஒதுக்கீட்டிற்கு 3,733 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. விளையாட்டு பிரிவுக்கு 343 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. முன்னாள் படைவீரர் பிரிவு ஒதுக்கீட்டிற்கு 455 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டு பிரிவுக்கு 133 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பெறப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் மற்றும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள்ஒதுக்கீட்டிற்கான பட்டியலும் தற்போது வெளியிடப்படவிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் மொத்த MBBS இடங்கள் 6,630. அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த BDS இடங்கள் பல் மருத்துவ இடங்கள் 1,683. 7.5% ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த MBBS இடங்கள் 496. 7.5% ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த BDS இடங்கள் 126. 2024-25 ஆண்டிற்கான மருத்துவ மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை இன்றைக்கு 29,429 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்த விண்ணப்பங்கள் என்கின்ற வகையில் 28,819. ஆண்களை பொறுத்தவரை மாணவர்களை பொறுத்தவரை 10,704, மாணவிகளை பொறுத்தவரை 18,114. 2024-25 ஆண்டிற்கான 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள்ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஒட்டுமொத்த இடங்கள் 3,733. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த விண்ணப்பங்களில் தகுதியுடையவர்கள் 3,683. மாணவர்களை பொறுத்தவரை 1,041,
மாணவிகளை பொறுத்தவரை 2042. 2024-25 ஆண்டிற்கான சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 13,618. அது மாணவர் ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ள விண்ணப்பங்கள் 13,417. மாணவர்களை பொறுத்தவரை 4,662, மாணவிகளை பொறுத்தவரை 8,715. மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி என்று 19 வகையான 4 வருட பட்டப்படிப்புகளும், ஃபார்ம் டி 6 வருட மற்றும் 3 வருட பட்டப்படிப்புகளும் 23/5/2024 அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு 23/5/2024 முதல் 26/6/2024 வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி முடிவடைந்து இன்று அதற்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்படுகிறது. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை பெறப்பட்ட மொத்த விண்ணப்ப படிவங்கள் 68,108. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் 67,038. ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மொத்தம் 3,516. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் 3,463. ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மொத்த எண்ணிக்கை 24. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை 23. அதேபோல் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் என்று 2,870 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 17,446 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ் சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 581, ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸ் 61 என்கின்ற வகையில் இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்களை பொறுத்தவரை முழுமையாக பரிசீலித்து எல்லா வகையான நிர்வாக பணிகளும் முடித்து அதற்கான தகுதி படைத்த தெரிவு பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த துறையில் அனைத்து கல்வி சார்ந்த பணிகளாக இருந்தாலும், வேலைவாய்ப்பு பணிகளாக இருந்தாலும் வெளிப்படை தன்மையோடு தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பான வகையில் இந்த துறைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் மிக சிறப்பான வகையில் இன்றைக்கு ஒரு வெளிப்படை தன்மையோடு இந்த தெரிவு பட்டியலை வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். இந்த வருடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் 150 மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 50 அன்னை மருத்துவக் கல்லூரி 50 மாணவர்களும், கன்னியாகுமரியில் இருக்கிற மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்கின்ற கல்லூரியிலிருந்து ஒரு 100, ஆக மொத்தம் 150 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான MBBSக்கான இடங்கள் 9,200. பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பல் மருத்துவத்திற்கான இடங்கள் 2,150. இந்த வகையில் அரசு ஒதுக்கீட்டிற்கு இன்றைக்கு தேர்வாகி இருக்கிற முதல் 10 மாணவர்கள், இந்த முதல் 10 மாணவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இங்கே வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம். அதில் எந்த மாணவரின் பெயர், அவர் பெற்றிருக்கிற மதிப்பெண், அவர் எந்த பள்ளியில் படித்தார் போன்ற விவரங்கள் இப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது. ராஜசேகர், அவர் 720, ரஜினீஷ் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர் முதலிடத்திற்கு வந்திருக்கிறார். 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்ற ரஜினீஷ், கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல். 2வது இடம் பிடித்திருப்பவர் சையத் ஆரிஃபின் யூசுப் 715 மதிப்பெண்களை பெற்றிருப்பவர். ஐனம்பாக்கத்தில் இருக்கிற வேலம்மாள் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் பயின்றவர். 3 ஷைலஜா, அவர் பெற்ற மதிப்பெண் 715. அவர்
மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சேத்பட், சென்னை சேத்துப்பட்டைச் சேர்ந்த மாணவி. மகாரிஷி வித்யா மந்திர் சீனியர் பள்ளியைச் சேர்ந்தவர் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அவர் பெற்ற மதிப்பெண் 715. 4வது இடம் பிடித்திருப்பவர் ஸ்ரீராம். அவர் ஸ்ரீ வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பஞ்சட்டி, திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியைச் சேர்ந்த மாணவர். அவர் 715 மதிப்பெண்களை பெற்று 4ஆம் இடம் வகிக்கிறார். 5 ஜெயந்தி பூர்வஜா. ஜெயந்தி பூர்வஜா, அவர் பெற்ற மதிப்பெண் 715. அவர் படித்த பள்ளி கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் போஸ்டல் நகர், கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர், நாமக்கல். 6ஆம் இடம் பிடித்திருப்பவர் ரோஹித். இவர் பெற்ற மதிப்பெண் 715. இவரும் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். அதற்கடுத்து 7ஆம் இடம் பிடித்திருப்பவர் சபரீசன். அவர் பெற்ற மதிப்பெண் 715. இவருமே கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். 8ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் ரோஷினி. இவர் பெற்ற மதிப்பெண் 715. சென்னை பப்ளிக் ஸ்கூல் அண்ணா நகரை சேர்ந்தவர். 9ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் விக்னேஷ். இவர் பெற்ற மதிப்பெண் 715. இவர் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போஸ்டல் நகர், நாமக்கல்லை சேர்ந்தவர். 10ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் விஜய் கிருத்திக் சசிகுமார். இவர் பெற்ற மதிப்பெண் 710. இவர் படித்த பள்ளி தி சுகுணா PIP ஸ்கூல் என்கின்ற பள்ளியில் படித்தவர். இந்த 10 மாணவர்களும் அரசு ஒதுக்கீட்டில் முதன்மை பெற்ற 10 மாணவர்களாக இன்றைக்கு அவருடைய பெயர்களை இங்கே வெளியிடுவதில் பெருமைப்படுகிறோம். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 7.5% உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த தேர்வுகளில் தேர்வாகிற மாணவர்களுக்கு கட்டண சலுகைகள் தந்து அவர்களுக்கு முழுமையாக இலவசம் என்கின்ற வகையில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக கல்வி தரப்பட்டு மருத்துவ கல்வி தரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களை பொறுத்தவரை முதல் மாணவர் ரூபிகா பெற்ற மதிப்பெண் 669. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 669 மதிப்பெண் பெற்று ரூபிகா முதலிடத்தில் இருக்கிறார். இவர் பயின்ற பள்ளி சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட், சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட். 2வது இடத்தை பிடித்திருக்கிற மாணவியின் பெயர் காயத்ரி தேவி. இவர் பெற்ற மதிப்பெண் 668. இவரும் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட் அந்த ஒரு மையத்தில் பயின்றவர். 3வது அனுஷியா. இவர் பெற்ற மதிப்பெண் 665. இவர் படித்த பள்ளி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தண்டையார்பேட்டை, மன்னிக்க வேண்டும், தண்டராம்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவர். அதற்கு அடுத்து 4ஆம் இடம் பிடித்திருப்பவர் ரதீஷ். இவர் பெற்ற மதிப்பெண்கள் 665. இவர் பயின்ற பள்ளி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சீலப்பம்பட்டி சேலமா நாமக்கல்லை சேர்ந்த சீலப்பம்பட்டியில் நம்முடைய கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி பள்ளியில் படித்த மாணவர். 5வது இடம் பிடித்திருப்பவர் அன்பரசு. இவர் பெற்ற மதிப்பெண்கள் 662. இவர் பயின்ற பள்ளி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் பயின்ற அன்பரசு 5ஆம் இடம் பிடித்து இதில் தேர்வாகி இருக்கிறார். பூஜா என்கின்ற மாணவி ஔவையார் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி அதில் பயின்றவர். அவர் இன்றைக்கு 660 மதிப்பெண்களை பிடித்து 6ஆம் இடம் பிடித்திருக்கிறார். மகாலட்சுமி 659 மதிப்பெண்களை பெற்று சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட்டையில் அந்த பயிற்சி மையத்திலிருந்து தேர்வாகி இருக்கிறார். 7வது மாணவி மகாலட்சுமி. 8வது மாணவி மணிசங்கர். இந்த மணிசங்கர்
கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேச்சேரி என்கின்ற பகுதியில் இருக்கிற அரசு மாணவர்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர் மணிசங்கர் 658 மதிப்பெண்களை படித்து இன்றைக்கு அவர் 8ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 9ஆம் இடம் பிடித்திருப்பவர் மோனிகா. இவர் 658 மதிப்பெண்களை பெற்று இன்றைக்கு 9ஆம் இடம் பிடித்திருக்கிறார். இவர் பயின்ற பயிற்சி மையம் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட். 10ஆம் இடம் பிடித்திருப்பவர் நந்தகோகுல் 641 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆத்தூரில் அந்த பள்ளியில் பயின்று இன்றைக்கு இந்த 10ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 7.5% இடஒதுக்கீட்டில் வெற்றி பெற்றிருக்கிற இந்த 10 மாணவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை மனதார பாராட்டுகிறது. அதிலும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட் என்கின்ற ஒரு பயிற்சி மையம் அரசின் சார்பில் துவங்கப்பட்டது. அரசின் சார்பில் அரசு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கென்றே பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பின் சார்பில் முதல் 10 மாணவர்களில் இன்றைக்கு அங்கிருந்து மட்டுமே 4 மாணவர்கள் தேர்வாகி அந்த மையத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அரசின் ஒரு சார்பில் தொடங்கப்பட்ட மையத்தில் 4 மாணவர்கள் முதல் 10ல் 4 பேர் வந்திருப்பது ஒரு மகத்தான இமாலய சாதனை. இந்த பயிற்சிகளை பொறுத்தவரை பெரிய அளவில் தனியார் மையங்களில் லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து அங்கிருந்து வருவது என்பதை காட்டிலும் ஒரு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் குறிப்பாக மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வளாகத்தில் தொடங்கப்பட்ட இந்த மையத்தில் படித்து 4 பேர் இன்றைக்கு முதல் 10ல் இடம் பிடித்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரலாற்று சாதனை. அதற்கு அடுத்த நிர்வாக ஒதுக்கீடு மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீடு, இதில் முதல் 10 மாணவர்களை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். முதல் மாணவன் சையத் ஆரிஃபிம் யூசுப். இவர் 715 மதிப்பெண்களை பெற்ற வேலம்மாள் வித்யாலயா அயனம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி அயனம்பாக்கத்தைச் சேர்ந்த மாணவர் முதலிடம் பிடித்திருக்கிறார். 2ஆம் இடம் பிடித்திருப்பவர் ருஷில். இவர் 710 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இவர் பயின்ற பள்ளி சிஎம்ஆர் நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். 3ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஜேசன் சந்திரத் சிங். இவர் பெற்ற மதிப்பெண்கள் 710. இவர் புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் படித்திருக்கிறார். 4ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஜார்ஜ் ஜெய்பி மூஞ்சிலி. இவர் பெற்ற மதிப்பெண்கள் 705. இவர் படித்த பள்ளி செயின்ட் ரெபேல்ஸ் கத்தீட்ரல் ஸ்கூல் பள்ளிப்புரம் பாலக்காடு என்கின்ற பள்ளியில் படித்தவர். இவர் 4ஆம் இடம் பிடித்திருக்கிறார். 5ஆம் இடம் பிடித்திருப்பவர் நம்பூரி ஆராஷ் வர்மா. இவர் பெற்ற மதிப்பெண்கள் 705. இவர் படித்த பள்ளி ஸ்ரீ சைத்தன்யா ஜூனியர் காலேஜ். அதேபோல் 6ஆம் இடம் பிடித்திருப்பவர் சஞ்சனா பரிகி 705 மதிப்பெண்களை பெற்றவர். இவர் படித்த பள்ளி செயின்ட் ஜோசப் ஸ்கூல் அபுதாபி UAE. 7ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஆன்மேரி ஜோசப். இவர் பெற்ற மதிப்பெண் 701. இவர் படித்த பள்ளி செயின்ட் ஆண்டனிஸ் பப்ளிக் ஸ்கூல் அனக்கால். 8ஆம் இடம் பிடித்திருப்பவர் தனுஷ் குப்தா. இவர் பெற்ற மதிப்பெண் 701. படித்த பள்ளி டெல்லி பப்ளிக் ஸ்கூல் துவாரகா டெல்லி. 9ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஷரண் கந்தசாமி பெற்ற மதிப்பெண் 701. இவர் படித்த பள்ளி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 10ஆம் இடம் பிடித்திருப்பவர் ஜோய் பாபி. இவர் பெற்ற மதிப்பெண் 700. இவர் படித்த பள்ளி பிரைமஸ் பப்ளிக் ஸ்கூல். இந்த வகையில் நிர்வாக ஒதுக்கீட்டிலும் 7.5% இடஒதுக்கீட்டிலும் அரசு ஒதுக்கீட்டிலும் முதன்மையாக 10 இடங்களை பெற்ற மாணவர்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த இது பேராமெடிக்கல் அது புக்காக
இப்போ புக்கு கொடுக்குறோம். இல்லை இல்லை இப்போ ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அந்த டீட்டெயில். இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் அமைச்சர் இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அரசு ஒதுக்கீடு சொல்லுங்க. அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார். அடுத்ததாக நிர்வாக ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார். மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார். அடுத்ததாக ஃபார்ம் டி பட்டப்படிப்புக்கான தரவரிசை பட்டியலை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார். நீங்க பிடிச்சிங்க நீங்க ஒன்று முடியுங்க. நிர்வாக ஒதுக்கீடு கொஞ்சம் நேரம் பார்த்துங்க. இதற்கான கலந்தாய்வு 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆன்லைனில் கலந்தாய்வு தொடங்குகிறது. 22ஆம் தேதியை பொறுத்தவரை 7.5% உள்ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகள், இராணுவ பிரிவு, இப்படி சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாக கலந்தாய்வில் பங்கேற்கவிருக்கிறார்கள். 21ஆம் தேதியிலிருந்து ஆன்லைனில் தொடங்குகிற இந்த கலந்தாய்வில் ஒட்டுமொத்த மாணவர்களும், தேர்வு பெற்ற மாணவர்கள் அனைவரும் பங்கேற்கவிருக்கிறார்கள். சிறப்பு பிரிவினர்களை பொறுத்தவரை இந்த 7.5% இடஒதுக்கீடும், மாற்றுத்திறனாளிகளும், இராணுவ பிரிவினரும், விளையாட்டு பிரிவை சேர்ந்த அதில் வெற்றி பெற்ற மாணவர்களும் கூட நேரடியாக அந்த 22ஆம் தேதி காலை தொடங்கி ஓமந்தூரார் அந்த பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற ஒரு அரங்கில் அந்த இது நடைபெறவிருக்கிறது.
அது 22 ஒரே நாளில் முடிந்தாலும் முடிந்துவிடும். இல்லை என்றால் தொடர்ந்து 23ஆம் தேதியும் அது 22ஆம் தேதி முழுமை பெற்றுவிடும் என்று கருதுகிறோம். இல்லை சார், நம்மகிட்ட அப்ளை பண்ணதுல 720 ஒருத்தர் தான், 719லாம் யாரும் இல்லை சார். இப்போ 719 தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 720 இல்லை 716 இருக்கணும், 18, 19 இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தவங்கள ஒரு 1539 பேர் அவங்களே சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு நீக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கிரேஸ் மார்க்குங்கிறது இல்லை. அதை நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம். வேற அதாவது அதுக்கு அவங்க சொன்ன காரணம் நேர பற்றாக்குறைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த சம்பவம் நடக்கலை. என்னங்க இப்போ 36 அரசு மருத்துவ கல்லூரிகள், 1 இஎஸ்ஐ, 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 4 பல்கலைக்கழகங்கள். இதில் ஒரு 150 சீட்டு கூட வந்திருக்கு. அன்னையிலிருந்து ஒன்றும், கன்னியாகுமரியிலிருந்து ஒரு 100 சீட்டும். அரசின் சார்பில் ஒரு 7-8 மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறோம். நடப்பாண்டுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கிறோம். அதற்கான கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. HR போன்ற விஷயங்கள் எல்லாம் மேம்படுத்தி இருக்கிறோம். இந்த ஆண்டு கூடுதல் இடங்களுக்குரிய விண்ணப்பங்களை நம்முடைய DME அவர்கள் டெல்லியில் சென்று தந்திருக்கிறார்கள்.